குழந்தை மனம். கோவக்கார குட்டையன். ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு கோவக்கார விவசாயி இருந்தான். அவன் குள்ளமா இருந்ததுனால அவனை எல்லாரும் குட்டையான்னு கூப்பிடுவாங்க. அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் அவன் வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட மனைவி அவனை சாப்பிட கூப்பிட்டாங்க. ஆனா அது அவன் காதல விழல. திருப்பி திருப்பி கூப்பிட்டு பார்த்தா அவங்க குட்டையான்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. இதனால கோபம் அடைஞ்ச ராமு அவன் கையில வச்சிருந்த மண்வெட்டியை தூக்கி எறிஞ்சான். அது அவங்களோட தலையில பட்டுடுச்சு. தலையில பட்டு அவங்க கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போன தன் மனைவிய அவனோட நிலத்திலேயே ஒரு பெரிய பள்ளம் தோண்டி புதைச்சு வச்சிட்டான். அது மேல நெல்மணிகளை தூவி விட்டுட்டான். அதுல நல்ல நெல்மணிகள் விளைஞ்சு நின்றது. ஆனா அது காத்துல ஆடும்போது குட்டையா குட்டையான்னு கத்துச்சு. இதனால கோபம் அடைஞ்சவன் அவனோட மாட்டை விட்டு அந்த நெல்மணிகளை மேய்ச்சான். அந்த மாடு நல்லா சாப்பிட்டுட்டு குட்டையா குட்டையான்னு கத்துச்சு. இதனால கோபமானவன் அந்த மாட்டையும் என்ன பண்ணா வெட்டி கொண்டுட்டான். அந்த மாட்டு தோலை எடுத்துட்டு போய் ஒரு செருப்பு தைக்கிறவர்கிட்ட கொடுத்து அவனுக்கு ஒரு ஜோடி செருப்பும் தச்சு வாங்கிட்டான். அதை போட்டுட்டு நடந்து போகையில சரக் சரக் குட்டையா சரக் சரக் குட்டையான்னு சத்தம் கேட்டுச்சு. இதனால கோபமானவன் அந்த செருப்பை அறுத்து தான் வீட்டு கூரை மேல தூக்கி எறிஞ்சான். அந்த செருப்பு மாட்டு தோளால செய்யப்பட்டதுன்றதுனால அதுல சீக்கிரமாவே புழுக்கள் வச்சிருச்சு. அந்த புழுக்களை சாப்பிட்றதுக்கு ஒரு சேவல் வந்துச்சு. அந்த புழுக்களை சாப்பிட்ட சேவல் கொக்கரக்கோ குட்டையான்னு கத்துச்சு. இதனால ரொம்ப கோபம் அடைஞ்சவன் அந்த சேவலை வெட்டி குழம்பு வச்சான். அந்த குழம்பு கொதிக்கும் போது தலக்குல குட்டையான்னு கத்துச்சு. அந்த சத்தம் கேட்டவனும் அவன் டென்ஷன் ஆகி எட்டியும் ஒன்று மிதிச்சான். அப்படி அவன் பண்ணதும் அவனோட துணியிலேயே நெருப்பு பிடிச்சி ஃபுல்லா அவன் எரிஞ்சு செத்தே போயிட்டான். இதனால என்ன தெரியுது? கோபம் மற்றவங்கள மட்டும் அழிக்காது, நம்மளையும் சேர்த்து அழிச்சிடும். அதனால எப்பயுமே நம்ம நிதானமா இருக்கணும். ஓகே குட்டீஸ், இந்த மாதிரி நிறைய கதை கேட்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.